ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 90ஸ்ல நம்ம ரூபா பால்கோவான்னு கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த பால்கோவா இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி இது எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபுல் வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 90ஸ்ல சாப்பிட்ட பால்கோவா ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்திருக்க பால். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால் பார்த்திங்கன்னா பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்து செஞ்சுருக்கேன். பசும்பாலில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால்கோவா. ஸோ அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பசும்பால் தான் வாங்குவோம். ஸோ நான் பசும்பாலை வச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். 1 லிட்டர் அளவு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பால்கோவா பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட் நம்ம 1 லிட்டர் பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுட்ரு ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கை வச்சு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். இந்த பால் பவுடர் கரையிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அதேமாதிரி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட்டர் நம்ம குக் பண்ணும்போது நமக்கு அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் கொண்டு போய் காய்ச்சி எடுத்துடலாம். பவுல் சின்னதாக இருக்கிறதுனால நான் வேறு ஒரு பேனில் நான் மாற்றிட்டு நான் அதில் குக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் மாற்றிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டேரெக்டாக எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்து கூட ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பால் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் பால்கோவா பார்த்திங்கன்னா நம்ம அந்த பால் ஊற்றிருக்கிறத நல்லா நமக்கு கெட்டியாக ஆகணும். இப்போ 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றிருக்கோதுன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த பால் சுண்டை காய்ச்சி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணினா தான் பால்கோவா நமக்கு ரெடியாகி நமக்கு வரும். இதை டைரெக்டாகவே நம்ம பால்கோவா கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி நம்ம 90ஸ்ல சாப்பிட்ட ஞாபகத்தோடு நான் இன்றைக்கி பால்கோவா பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் பிரேக் விட்டினாலும் நமக்கு தீய ஆரம்பிச்சிடும், கருகிடும் பால் எல்லாமே. ஸோ அதனால் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு சீக்கிரமாக நமக்கு அந்த பால் எல்லாமே நல்லா கெட்டியாக ஆகும். ஸ்லோலேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணலாம். ஆனால் ஏடு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹையில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு பால் எல்லாமே நல்லா கொதிக்கும் போது நமக்கு கொஞ்சம் அந்த ஏடு கொஞ்சம் வராமலும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை நல்லா குக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ நம்ம குக் பண்ண 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 நமக்கு பாலோட லெவல் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா குறையணும். குறையும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பால்கோவா வரும்னு. ஸோ கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு முக்கியமான இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். கொதிக்கும் போதே நமக்கு பால் நல்ல கலர் சேஞ்சர் ஆகும். இதுவே நீங்கள் பேக்கெட் பாலில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு டார்க்காக நமக்கு அந்த பால்கோவா வராது. நல்ல ப்யூர் ஒயிட்டாக வரும். இது நம்ம பசும்பால் நான் எடுத்துருக்கிறதுனால நல்ல டார்க்காக நமக்கு லைட் எல்லோவில் வரும். பார்க்குறதுக்கும் நல்ல கலராகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால்கோவா பண்ணுறதுல பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கூட அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி கெட்டியாக ஆகும்போது கண்டிப்பாக கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடும். அப்போ அடி பிடிச்சினா நமக்கு ஸ்வீட் கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் நமக்கு அந்த பால் நல்லா கெட்டியாக வரும். அப்போ தான் நமக்கு பால்கோவா பண்ணி நமக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல பால் கெட்டியாகிடுச்சு. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பால் நமக்கு கெட்டியாக ஆகும்போது நமக்கு அதிலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஓவர் ஸ்வீட் இருந்தால் திகட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம பால்கோவா சாப்பிட முடியாது. சர்க்கரை நான் சொன்ன ரேஷியோ படி போடுங்க, கரெக்டாக இருக்கும். பால்கோவா பண்ணிகிட்ருக்கும்போது கூட ஸ்வீட் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம், கரெக்டாக இருக்குதா என்னன்னு. ஆல்மோஸ்ட் பால்கோவா எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குது.
இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா, அடுப்ப ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரெடி ஆயிடுச்சு பால்கோவா வந்து. இப்போ வந்து நம்ம வெறுதாவே ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, நம்ம அந்த ஹீட்லயே நம்ம வந்து கரண்டியால ஃபுல்லா மிக்ஸ் பண்றோம். இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போது, நமக்கு அந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறி போய் இருக்கும். நமக்கு பிடிச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். நமக்கு அந்த உருண்டை உருண்டையா உருட்டி நம்ம ஷேப் பண்ண கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதுக்காக நல்லா ஆறட்டும். இந்த மாரி அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் இந்த மாரி ஃபுல்லா ஆற வைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம், திரும்ப வந்து நம்ம பால்கோவா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, பால்கோவா பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். அப்பதான் உங்க பால்கோவா பண்றது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இத நம்ம வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இந்த பிளேட்ல உங்களுக்கு ஒட்டாம வரணும்னா, லைட்டா கூட நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே அப்ளை பண்ணல. டைரக்ட்டா தான் நான் சேர்க்கிறேன். இந்த மாரி பிளேட்ல சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நமக்கு பால்கோவா ப்ராப்பரா ஃபுல்லா ஆறணும். சூடு இருக்கவே கூடாது. ஹீட் கொஞ்சம் கூட. சுத்தமா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில வந்து ரவுண்ட் ரவுண்டா உருட்டி, நமக்கு பிடிச்ச ஷேப் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். சுத்தமா சூடே இல்ல. இங்க பாருங்க நான் தொட்டு பார்க்குறேன். கையில சுத்தமா ஒட்டவும் இல்ல. ஸோ, இப்போ நம்ம வந்து பால்கோவா ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில்லேருந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம் பாருங்க, அந்த கரண்டி தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ, இந்த கரண்டில தான் நான் ஷேப் பண்ண போறேன். உங்ககிட்ட மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அதில கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம வீட்ல வந்து மேக்ஸிமம் இந்த ஆயில்லேருந்து எடுக்கிற அந்த கரண்டி கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருக்கும். அந்த கரண்டியே போதும் ஈஸியா இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு உருண்டையா உருட்டி, உருட்டி நம்ம அந்த கரண்டி இருக்கு பாருங்க, அத அப்படியே லைட்டா நடுவுல இருக்கிற மட்டும் லைட்டா அச்சு மாதிரி வச்சீங்கன்னா போதும். நமக்கு அப்படியே டீ கடையில சாப்பிடுற அந்த ரூ. 1 பால்கோவா மாதிரியே வீட்ல ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு வந்து லைட்டா கையில ஒட்டுற மாரி இருந்தா, நீங்க வந்து லைட்டா ஒரு ட்ராப் அந்த மாரி கீ அப்ளை பண்ணிட்டு இத உருட்டிக்கோங்க. கையில சுத்தமா ஒட்டவே ஒட்டாது. இந்த ஷேப் தான் வைக்கணும் இல்ல. உங்க வீட்ல வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வீட்ல வந்து நம்ம வந்து ஆயில்ல பொரிச்சு எடுக்கிற கரண்டி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மோல்டு இருந்துச்சுன்னா கூட நீங்க மோல்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோல்டெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்ல. வீட்ல அந்த மாரி இருக்கிற கரண்டி வச்சு தான் நான் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டமே இல்ல. நம்ம வீட்ல இருக்க பொருள வச்சே நம்ம இந்த மாரி சமைச்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க பால்கோவா, அதே டேஸ்ட் நம்ம வீட்லயே பண்ணலாம். ரொம்ப ஈஸி இது பண்றது பார்த்தீங்கன்னா. பால நல்லா காய்ச்சி எடுத்தீங்கன்னா போதும். இந்த மாரி ரூ. 1 பால்கோவா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 90ஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இந்த மாரி ரூ. 1 குடுப்பாங்க அம்மா. வாங்கிட்டு போய் பால்கோவா வாங்கி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். அப்படியே வாயில கரைஞ்சிட்டு போற மாரி இருக்கும். அதே பால்கோவா தான் இன்னைக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். யாரெல்லாம் 90ஸ்ல இந்த மாரி ரூ. 1 பால்கோவா வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க அனுபவம் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பால்கோவா. நான் சாப்பிட்ற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக இன்னைக்கு நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன், இந்த பால்கோவா நீங்க ஒன்ஸ் செஞ்சு பாருங்க. மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஈஸியான இன்கிரியன்ட்ஸ்ல நம்ம வீட்லயே டக்குன்னு குயிக்கா செஞ்சிடலாம். கடையிலேயே வாங்க வேணாம். நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். மோல்டு இல்ல என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்க கவலையே படாதீங்க. இந்த மாரி வீட்ல இருக்கிற ஒரு கரண்டிய வச்சு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பால்கோவா வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல உங்களுக்கு நானு வீட்லயே பால்கோவா எப்படி ரெடி பண்ணலான்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் 90ஸ்ல ரசிச்சு நம்ம ருசிச்சு சாப்பிட்ட அந்த பால்கோவா. கண்டிப்பா வீடியோஸ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. அதேமாரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.